ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சித்தர் கீரை புசித்தான் சித்தர் எட்டயபுரம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்து கருணையாக வீட்டிலிருந்து மக்களுக்காக பணி செய்தவர்களே சித்தர்களை அடையாளம் காண்பது அத்தனை எளிதானதல்ல. வெறும் கீரையை மட்டும் புசித்து வாழ்ந்தவர் என்பதால் கீரை புசித்தான் என அழைக்கப்பட்டார் சுவாமிகள். பாரதியார் பிறந்த மண்ணான எட்டயபுரத்தில் மகா சித்தராக விளங்கிய தபசி தம்பிரானிடம் சீடராக வந்து சேர்ந்தார். கீரை புசித்தான். நதி கடலை தேடி வருவது போல தாங்கள் ஆன்ம உறவுகளை அப்பணிக்காக அழைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் மேற்கு வங்கத்திலிருந்து வந்து நற்தொண்டுகள் செய்து எட்டயபுரத்திலேயே தங்கிவிட்டார். சித்தர்களின் தரிசனம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. புண்ணியம் உடைய மனித மாண்புகள் உடைய மனிதர்களுக்கே சித்தர்களின் கருணையால் சித்தர்களை காண பாக்கியம் கிடைக்கிறது என்பதனை உணருங்கள். அவ்வாறு சித்தர்களை காணப்பெற்ற ஒரு சிலர் மட்டுமே சித்தராகும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சிலரை சித்தராக்கியவர் தபசி தம்பிரான். அவரிடம் பாடம் பயின்ற கீரை புசித்தான் சுவாமிகளும் பலரை சித்தராக்கினார் என்பது வரலாறு. மக்கள் எவருக்கும் எந்த நன்மையும் செய்யாமல் பிரபஞ்ச சக்திகளை பேணி காக்காமல் பற்றுகளின் தேவையிலேயே பயணம் செய்து சுயநல வாழ்வை வேண்டி சித்தர்களை சிலர் தேடுகிறார்கள். உனக்கு நீயே குரு, உன் உணர்வை உணர்த்திய பிரபஞ்சமே குரு, நான் ஒன்றும் இல்லை என்று பற்றறுத்து பரமனான பரமாத்மாவுடன் தங்கள் ஜீவாத்மாவை கலந்து விடுவார்கள். ஆதலால் குரு பைத்தியம் பிடித்து அறையாதீர்கள் என்று அடிக்கடி கூறுவாராம் கீரை புசித்தான் சுவாமிகள். சுவாமிகள் தினசரி வெறும் கீரையை நன்றாக கடைந்து அந்த கீரை மசியலை சாப்பிடுவார். அதனால் கீரை மசியல் சித்தர் என பெயர் பெற்றார். காலப்போக்கில் கீரை மஸ்தான் சித்தர் என்றும் அழைக்கப்பட்டார். எண்ணிலடங்கா சித்து விளையாடல்களை புரிந்து நோயுற்ற பலருக்கு சுகமளித்தும் வந்தார். சுவாமிகளை தேடி கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு கூட்டம் வராததால் குருக்களும் சில விஷமிகளும் சுவாமிகளை விரட்டி அடிக்க திட்டம் தீட்டினார்கள். ஒரு நாள் கிணற்றில் குளிக்கும்போது அந்த மூடர்கள் கல்லடித்து கொண்டே பார்த்தார்கள். அப்போது சுவாமிகள் தன் உடலை 9 பாகங்களாக பிரித்து கை கால் உடம்பு தலை என்று நவகண்ட யோகத்தை செய்து உடலை மிதக்க வைத்தார். சுவாமிகளை பற்றி தெரியாத அந்த விஷமிகளுக்கு பேச்சு வராமல் திக்குவாயாக மாறியது. அதனை சுவாமிகளே பின்னர் சரி செய்தார்கள். பின்னர் சுவாமிகளின் அருமை பெருமைகளையும் சித்தாந்தத்தின் மூலம் மக்கள் நலமுடன் வாழ்வதையும் அறிந்த எட்டயபுரம் சமஸ்தானம் சுவாமிகளை வணங்கியது. தன்னை நாடி வந்து கௌரவித்த சமஸ்தானத்திற்கு தனது அற்புத சக்தியால் உருவாக்கிய சிறந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பொன்னாலான சரஸ்வதி சிலையை பரிசாக தந்தார் சுவாமிகள். கீரை புசித்தான் சித்தர் தாம் அறுதியிட்டு கூறிய தினமான 18/9/1864 புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரில் ஜீவ சமாதி ஆனார். இன்றும் அவரின் சமாதி அருள்மழை பொழிகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அருப்புக்கோட்டை விளாத்திகுளம் 4 வழிப்பாதையில் உள்ள ட்ரம் ட்ரஸ்ட் முதியோர் வளாகத்தில் சமாதி உள்ளது. வாருங்கள், தரிசிக்கலாம். சுவாமியின் ஆசியை பெறுக. நன்றி.